காலை வணக்கம் கூறியபடி காலையிலேயே மொண்டாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டேன். குடிச்சு எல்லா நகத்தையும் கிருட்டுன்னு வெட்டி விட்டாங்க. நிறைய சகோதரிகள் பால் சுரக்கிறதுக்கு அக்கா என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்றாங்கன்னு கேட்டிருந்தீங்க. கருவாடு எந்த கருவாடா இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் மதுரை ஹார்லிக்ஸ்ல பண்ணு முக்கி சாப்பிடணும். தனியாக பண்ணி சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை, அதில் முக்கி சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டாக ஏர்லக்கிழங்குல மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. சும்மாவும் சாப்பிடலாம். இதெல்லாம் என் ஒய்ஃப் அவங்க ஃபாலோ பண்றதா சொல்லியிருக்காங்க. மோஸ்டா இது விஷயங்கள்லாம் சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. சில பேருக்கு பண்ணு சாப்பிட்றதுனால கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல் ஏற்படலாம். அதே மாதிரி சில பேருக்கு கருவாடு சாப்பிட்றதுனால ரொம்ப சில பேருக்கு ஸ்கின் அலர்ஜி ஏற்படலாம். அவ்வளோதான். ரைட்டு, நிறைய பேருக்கு இந்த பதிவு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே நானும் ஒய்ஃபுக்கும் பேபிக்கும் டாட்டா சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் யாருமே இல்லை. தம்பியை கூட்டிட்டு வெளியே போயிருந்தாங்க. ஐயோ பசிக்கு மேடா நினைச்சேன். டேபிள்ல ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சிருந்தாங்க. ஒரே ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கிட்டேன். அதை அப்படியே சாப்பிட்டு வேலையில உட்காரலான்னு பார்த்தா அப்பதான் பிசியை கலட்டி கிளீன் பண்ணணும்ன்றது ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா என்ன ஒரு கண்ட்ராவியான கண்டிஷன்ல அழுக்கா டஸ்ட் படிஞ்சு போய் இருக்குது பாருங்க. அது வருஷத்துக்கு ஒரு தடவை நியூ இயருக்கு தான் கிளீன் பண்ணுவேன். வருஷம் இன்னும் கிளீன் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் இந்த ரெண்டு புது பார்ட்ஸையும் அதில் இன்ஸ்டால் பண்ணணும். இதெல்லாம் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கவே கேடிஎம் ஷோரூம்ல இருந்து கால் பண்ணி ஜனவரி 1க்கு ஒரு வீடியோ போடணும்னு கூப்பிட்டாங்க. சரி, அப்பதான் யோசிச்சேன் போற இந்த கோவிந்தனையும் கழட்டி கையோட கொண்டு போய் கடையில கொடுத்து பார்ட்ஸ் எல்லாம் மாத்திட்டு வந்துரும் அப்படின்னு. பார்ட்ஸ் நானே கழட்டி மாத்திடுவேன். உள்ள தெர்மல் பேஸ்ட்னு ஒன்று அப்ளை பண்ணணும். அது கடையில கொடுத்து பண்ணாதான் கரெக்டா இருக்கும். அதனால இதை நம்ம கொண்டு போயிருவோம். இப்போ இதையும் தூக்கிட்டு போறதுனால பைக்ல தனியா போக முடியாது. சரின்னு உதவிக்காக போனா ஃப்ரெண்டே அணுகினேன். அவரும் வரேன்னு சொல்லவே அப்படியே தூத்துக்குடி போறதுக்கு நானும் குளிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். தூத்துக்குடி போனவே சர்வீஸ் செய்தவே வீடியோ எடுத்தவைன்னு அனைத்தையும் அடுத்த வீடியோல பாத்துருவோம். அப்ப அப்படியே நான் உத்தரவு வாங்கிட்டுங்களா.